இந்த வேப்பனுக்கு முள்ளிவாக்கால் தனியா இருக்கு. மூஞ்சி வத்தி போட்டுது, கால் சிவத்தி போட்டுது. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா. 25 மாவட்டம் போறோம். கல்பான பஸ் பேர் ஏத்தி விடட்டா. லண்டன் பேர் தான். நாங்கள் வந்து ஒரு மிஷினரி வாழ்க்கை. நாங்கள் லண்டன்லேருந்து வந்தேன். நாங்கள் வந்து ஒரு கிழமையாக நிற்கிறோம். வீடியோ எடுக்கிற பிரச்சனை இல்லையா? எடுங்க, பிரச்சனை இவர் மகன் உங்களோட ரசிகன். வணக்கம். வணக்கம். உங்களோட உண்மைக்கு நல்லா செய்கிறீங்க, சந்தோஷம். என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து லண்டன் பேர் தான். நாங்கள் வந்து ஒரு மிஷினரி வாழ்க்கை. உங்களை பார்க்க உங்களோட இதுகளை பார்க்கல, இந்த ஊரில் இருக்கிற அது என்ன சொல்கிறது, ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம்ன்றது எங்களுக்கு நவீன உலகமாக இங்கே எடுத்து தரங்க. அதை எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நன்றி, நன்றி, சந்தோஷம். இப்படியே தொடர்ந்து விட்டுறாங்க. கண்டிப்பாக நல்லா செய்யுங்க. வெயிலுக்கு நினைக்கிறீங்க, கணக்கு கதைக்கு இல்லை. இல்லை இல்லை, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீங்களும் வெயிலுக்கார நினைக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. எங்க விருதமா சொல்லுங்க. அப்படிலாம் நடக்குது. 25 மாவட்டம் கண்டி நூறலியா இல்லை மேலே இல்லை. இப்போ ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தனா இப்போ இருக்குது, ஏற்கனவே இருக்குது உண்டு போதில். ஓ சரி சரி, என்ன சந்திப்போம். பாய் ப்ரோ. சரி. எந்த குறிக்கோளோட மற்றது நான் முந்தி மரம் பற்றினா 25 மாவட்டம் போட்டு 14 மாவட்டம் சைக்கிளில் கொண்டான். 14 மாவட்டம் இந்த மரம் வச்சுனா மிச்சம் பைக்கில் வைக்கும். வணக்கம். இப்போ மாங்குளம். வணக்கம் ப்ரோ. ஜாழ்ப்பாணத்தில் நீங்கள் இவ்வளோ காணும்னு ஆசை இங்கே கண்டது இப்போ பார்க்குறேன். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி போகுது வாழ்க்கையில்? ஓகே அண்ணா, போயிடும். தந்தி நாங்கள் மாங்குளம். ஓகே சரி அண்ணா. இவர் இன்றைக்கு ஐயப்பன் பேர் தான். வெக்கை கீரை இல்லை, கருப்பு கலர் பார்த்துனீங்களா? சரி சகோதரன், போயிட்டு வரேன். ஓகே சரி. ஓகே பாய். நண்பனை பேரங்கவன் எங்கே அவர் அப்படி ஐயப்பன் பிரதம் அந்த மாதிரி தான் ஆள் வழிகிட்டு இருக்கிறார். இது வெக்கைக்கு கருப்பு கலர் இங்கால ஒரு ரவுடி ரங்க வந்து இருக்கிறார். வேறங்க சும்மா ரவுடி வேறு தான் இருப்பார். வேற பார்த்தா இங்கே வேறங்க வாழ்க்கை தான் நல்லா இருக்குது. அது சூப்பராக இருக்குது. ஓகே, நாங்கள் தொடர்ந்து புறப்படுவோம். போகுது, பிரச்சனை இல்லை. மாங்குளம் போ ஒன்று வலிக்கிட்டு இருக்கேன். இப்போ உறவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சரியாக கணக்கு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமாடு இதிலேருந்து நாங்கள் உள்ளுக்க போனோம்னு சொன்னால் 3 வருஷம் 50 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமாடுக்கு நாங்கள் போய்கொள்ளலாம். இதிலேருந்து கொஞ்சம் தூரம் மங்காளவோ நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு காலடி வைக்கிறோம். அதாவது மாங்குளம் எல்லாம் முல்லைத்தீவுக்கெல்லாம் பெறும். இன்றைக்கு நாங்கள் மாங்குளத்துக்கு தானே போகணும்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் புறப்படுவோம். வாங்க பாருங்க, இரணைமாடு இலங்கை சுற்றி போயிடலாங்களா? இலங்கை 25 மாவட்டம். வணக்கம். பின்னேரம் படிக்கிறீங்களா? அப்படி போகுது. சாந்தனி. வாழ்க தமிழ். நன்றி அண்ணா, நன்றி. வாழ்க தமிழ். நன்றி அண்ணா. அப்போ அன்னைய சந்திச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க இல்லைங்க? முன்பா திரும்பி வாங்க. நாள் பிளான் வரைக்கும் சந்திப்போம். ஓகே, சந்திப்போம்.
நண்பன் இதில் யாழ்ப்பாணம் பஸ் வேறு ஏற்றி விடட்டா 6 பேக் எடுக்காம யாழ்ப்பாணம் போறையில இப்போ எங்கே வேறு முகமில்ல சிவத்து போட்டுறாடா அப்பா அவனுக்கு எப்படி இருக்கு உண்மையாக சொல்லுங்க நல்லா இருக்கு. இல்லை நீ உண்மையை சொல்லு எங்களை சொன்னதை சொல்லு வீடியோக்கு வீடியோ காண்டி சொல்ல வேண்டாம் எங்களை சொன்னதை சொல்லு கழுத்து நோவுது மூட்டு நோவுது கால் நோவு. ஆனால் மச்சான் இப்போ நாங்கள் பிற கேக்கில் நாங்கள் அதாவது தவண்டு தானே இப்போ நடக்கிறோம் தானே நீ என்ன தூரம் அதாவது 5-6 நாளைக்கு நட உன்னால் முடியும் முன்னால் முடியாத ஒன்றுமே இல்லை நண்பன் இங்கே பேர் பேர் சோடா குடிச்சிட்டு நட மச்சான் சிரியடாப்பா சிரி எப்பயுமே சிரிச்ச முகத்தோடயே இரு சரியா சிரிச்சா பல்லு தெரியும் இப்படி சிரிக்கப்படா பல்லு தெரிய சிரிக்கும் அதாவது வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் முழுக்க அதாவது வேட்டியை கட்டி கொண்டு போகணும்னு சொல்லி ஆனால் கஷ்டமான இப்போ அந்த வேட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எதற்கு உதவுது என்றால் சோடா போகுது அதாவது போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு சோடாக்கள் ஜூஸ்கள் எல்லாம் வாங்கி தரணும் அதை கட்டி வேற இது உதவுது என்ன எங்களுக்கு 2 சோடா இங்கே இருக்குது ஐயா வணக்கம் எங்கே மௌனியாவில் வரும் யாருக்கு சிங்களம் புலாவில் கொண்டு முழங்கையில் நீ பாருங்க வாங்க வாங்க வேல் ஐஸ்கிரீம் நல்ல பாட்டுண்டு இப்போ கிட்டல தான் திறந்தது போல கடை இதில் நாங்கள் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருந்தது கடைன்ற பேர் வேல் ஐஸ்கிரீம்னு சொல்லி இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மேங்கோ மில்க் ஷேக் குடிக்க போகிறோம் குடிக்கைகளை சந்திப்போம் நன்றி அண்ணா அண்ணா நன்றி அண்ணா எங்கே இருக்கு கடை இந்த கடை எங்கே இருக்குது அறிவியல் நகர் இந்துபுரம் ஏரியாவில் இருக்கு. நன்றி அண்ணா போயிட்டு வரேன் பாய் சந்திப்போம் அடுக்கு போயில நாங்கள் 25 மாவட்டம் போகிறோம் அம்மா காணிக்க வந்தோம் போட சொல்லி இல்லை வரவில்லை நண்பர்கள் யாராவது ஓகே நாங்கள் மடுக்கு போகிறோன்ட்டு காணிக்க காசு வந்தோம் அவன்கிட்ட போட சொல்லி பார்த்துட்டு இப்போதான் ட்ரிங்க் போய் கொண்டு தான் பார்த்துட்டு தான் அண்ணன் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சமாளிச்சு போவோம் மயில் வந்து 7000 அன்பன் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு சோடாக்கள் எல்லாம் வச்சுக்கிறான் தண்ணியை குடி குடி ஸ்டோரும் நீ தான் குடிக்கணும் வேண்டாம் அண்டை முதல் தடவை தானே உனக்கு எப்படி கணக்க எனர்ஜியல் தேவைப்படுமே நாளைக்கு நீங்க குடிக்கலையா இல்லை நான் ஓகே நான் தவறம் குடிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட இப்போ ஜாயின்டாக இருக்கிறார் மாங்குளம் மட்டும் பெறப்படுற நண்பன் என்ன பேரும் கூட கிஷான் சந்தோஷம் நண்பன் அப்படி நடந்து போய்கொண்டே இருப்போம் என்ன இப்படி அதாவது என்னோட வந்து ஜாயின் பண்ணி போய்க்கல எனக்கு நல்ல உற்சாகமாக இருக்குது அதுல நாங்கள் போயிட்டு கொஞ்சம் கொடுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முருகாண்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். பிள்ளையாரும் இல்லை வந்துட்டோம். எங்களை தமிழ் ப்ரோஸ் முன்னு போய்க்கொண்டிருக்கா சரியான சுட்டும் வெயில் வெங்காய உடைக்கிறோம். இப்படியே மாங்குளம் போகிறோம். மாங்குளத்தில் என்ன மாங்காய் போகிறோம். அதுக்கு அப்புறம் அப்டேட்டர் வந்தோடனே நாங்கள் போய் முருகாண்டியில் நின்று நிற்கிறோம். சரியான வெக்கைகள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களை நண்பர் சகதோழர் சகோதரர் உயிர் நண்பன் சொல்லலாம். எல்லா நண்பன் எடுத்து
வந்தவர் நிற்கிறார். சென்னை சரியான சூடு. சென்னையில் ஸ்ரீலங்காவில் முருகண்டி மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். முருகண்டி மாவட்டத்தில் சரியான வெக்கை என்றதால் இப்போ நாங்கள் அங்கே கடந்தோம்டா. இந்த பஸ் மட்டும் வந்து ஏற்றி கொண்டு போயிருக்கோம். அக்கராயன் போகிறதுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. நாங்கள் அக்கராயன் கோவில அதில் சொல்லுங்க பாதை வந்துட்டு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டி வந்துட்டோம். போய் முருகண்டியில் தேங்காய் உடைக்கணும். சரி ஓகே வாங்க போவோம். என்ன போல இல்லை யாழ்ப்பாணம் தான் வரேன். போகும்போதுதான் பிளான் போடுறோம். இடையில விட்டா நடக்கிறது சரியான வெயிலும் கூட என்ன செய்கிறது முடிஞ்சதோட நான் ஓகே நடந்து கொண்டு அதுக்கு மேலே நடந்து பார்த்தேன். நான் நடக்கிறேன் 10 கிலோமீட்டர் நடக்கிறேன். 32 நடந்து பார்த்தேன். நடக்க நடந்து போறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இப்போ நாங்கள் முருகண்டி வந்ததை காட்டியிருப்போம். இப்போ முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் போய் நாங்கள் தேங்காய் உடைச்சிட்டு தான் எங்களோட பயணத்தை அப்படி ஆரம்பிச்சு கொண்டு போகிறோம். எப்பயுமே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போகிறதோ கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக முருகண்டியில் நிப்பாட்டிட்டு போகணும். கணக்க காரணங்கள் இருக்குது. கூடுதலான காரணங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே நாங்கள் அதை அப்படி தொடர்ந்து தேங்காய் போய் உடைப்போம். வாங்க நெருப்படியை வச்சுட்டு போய் குதவும். நெருப்படி அங்கே இருக்குது. இந்த கல்யாணம் உடைக்கணும். அதில் கும்பிடு வேறப்பா 25 மாவட்டம் இப்படி முடிச்சு போட்டு வெற்றியோட வரணும். அண்ணா இந்த சேனலில் திருப்பி மென்ஷன் பண்ணுறேன். அந்த சேனலில் பேர் சொல்லுங்க இருக்கா K.KADSAN கட்சன். ஓகே நாங்கள் துறந்து இப்போ இந்த நிலைமையில் பார்க்கல வந்து எக்கச்சக்கமான பேர் உங்களை இன்றைக்கு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு இடத்த வெயிட் பண்ணி கொண்டு ஈவன் சிங்கிளிஷ் கூட உங்களை பார்க்கறதுக்கான வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது அப்போ நீங்கள் ஒரு தமிழர் அதே மாதிரி இப்போ சோமி ரவியூ வர இருப்பாருங்க. சோமி ரவியூ வந்து அவர் ஒரு முஸ்லீம் இளைஞர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி வரைக்கும் வரவேற்புன்னு சொன்னால் முதல்ல வரவேற்பு அந்த தர்மபுரம் அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே பொடியல் சேர்த்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பன் வந்திருக்கா. நண்பன் மாங்குளம் மட்டும் என்னோட வரப்போறார். தான் பேக்கு காவனோட சொல்லி வந்து கொண்டிருக்காரு. என்ன இடையில ஏற்றிடுவோம். இல்லை வர மோட்டர் ஓகே வர மோட்டர் சைக்கிள் இடையில ஏற்றிடுவோம். என்னால கிணறு போக வேண்டியிருக்குது. ஆகையால இடையில பேக் ஏற்றி விடுவோம். நண்பன் நண்பன் இந்த நண்பர்கள் வந்திருக்கேன். நண்பர்கள் என்ன கதை சாப்பிட்டீங்களா? எப்படி ஒன்று ஆகல் சாப்பிட்டுட்டு நம்ம இடே பயப்படாடாப்பா. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்டா. ஒன்று பயப்படாடாப்பா. பயப்படான் அவன். இதில் பாருங்க சகோதரங்கள் வந்து கொண்டிருக்கணும். ஓகே தானே? ஓகே நாங்கள் அப்படி தொடர்ந்து போவோம். என்ன எப்படி இருக்கு ஆரம்ப கட்டம்? வணக்கம். எப்படி சந்தோஷம். என்ன எப்படி பயணம் போயிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு மாங்குளம் எங்கள் ஊருக்கு வரும்போது வரல நூறு நாள் தெரியல. 25 மாவட்டம் எப்படி 100 நாள் மேலே பிடிக்கும். எத்தனை மாவட்டம்? 25 போறீங்களா? இன்றைக்கு கிளிநொச்சி தான் கடந்திருக்கேன். இனி மாங்குளம் போனால் முல்லைத்தீவு திருப்பியும் பெறுவேன். 2 நாள் மாங்குளத்துக்கு போய் அப்படியே நாளைக்கு அப்பா வாழ்த்துக்கள். நாங்கள் முருகண்டியில் வரீங்கன்னு பார்த்து வந்தேன். சந்தோஷம். ஓகே சந்தோஷம். ஓகே எப்படி இருக்கீங்க? உங்கள் பயணம் தொடர எங்கள் வாழ்த்துக்கள் எப்பவும் வெற்றியோட வரட்டும். கண்டிப்பாக. ஓகே சந்தோஷம். ஓகே ஓகே போயிட்டு இப்படி வெட்டிக்காப்ப
நன்றி கண்டிப்பா கண்டிப்பா பாய். வணக்கம் அண்ணன். எனக்காண்டி ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. உங்களை பார்க்க ஒரு பாடகர் மாதிரியே இருக்குது. ஓகே, உங்களுக்காண்டி பாடின கண்ணாடியை கழட்டி போட்டு பாடினா எல்லாருக்கும் படியா தெரியும். எப்படி இப்போ என்ன மாதிரி நாங்கள் அதாவது எனர்ஜியா பாடுவோம். அதாவது இப்போ நான் போற நோக்கம் விம்மதம் சம்மதம் புள்ளினம் தான் அந்த பாட்டு. நாங்கள் உங்களுக்கு மாங்குளத்தில் வச்சு பாடி காட்டுறேன். இப்போ வந்து சும்மா நாங்கள் ஃபன்னா போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுறோம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து பாடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா, குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமன் பொண்ணுதான், கைதட்டி கூப்பிடுதே ரெண்டு கண்ணுதான், ஏனான்னு கேட்க கேட்க வேணான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை இல்லை எங்களைத்தான். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. சூப்பர் சூப்பர். சட்டப்படி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இப்படி அங்கே கண்டனா நீங்களாம் மாறணும். இப்போ மாங்குளம் நோக்கிய பயணம். சரி சரி. ஓகே ஓகே, நன்றி அண்ணா, சந்தோஷம் சந்திச்சது. ஓகேண்ணா, பாய். நன்றி அண்ணா, சந்தோஷம். ஓகே சந்தோஷம். நான் அதில் கண்டபடியே ஒன்று செய்யலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உறவுகள் நண்பர்கள் சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாம் வாங்கி தந்த சோடாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது, அங்கே இருக்குது, வேற ஒரு பேக்கு வச்சிருக்கோம். என்ன உள்ளுக்கே இருக்குதோ, அது வச்சு வச்சு குடிப்போம். என்ன ஆனால் சோடாக்கள் இப்போதைக்கு உடம்பு நடந்திரியாக்கள் எல்லாம், ஆனால் சாதாரணமாக குடிக்கக்கூடாது. என்ன சோடா ஏன்னா இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்து காடு தான். இங்கால யானைகளும் இருக்குது, ஆனால் விடிய காலம் பெருசாக வராது. அங்கால நாங்கள் மாங்குளத்துலாம் போய் தங்க போகிறோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கொக்காயிலண்ட் அந்த போர்டு இருக்கு வேறு, அதாவது யானைகள் எல்லாம் இருக்கும், அந்த காட்டு பகுதியிலான் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். இதில் வானம் போது பார்த்துஞ்சால விலகி நிற்கணும். அப்போதை கூட ஒரு வாரம் மட்டும் சம்பவம் செய்ய பார்த்ததுங்களை. அது எந்த வாகனம் சொன்னால் ஒரு பஸ் ஒன்று ஓவர்டேக் பண்ணது. நாங்கள் அந்த முன்னுக்கு அதாவது எதிரில் வர்ற வாகனத்தை பார்த்து போகணுட்டு அவங்க எங்களை பக்கத்தால் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க நல்ல ஸ்பீட்டை. பயந்துட்டோம் ஒரு நிமிஷத்துக்கு. என்ன செய்கிறது, இப்போ வாகனங்களை பார்த்து ஓடுங்கோ. நீங்கள் இப்போ இன்றைக்கு மாங்குளம் நோக்கி போய் நீங்கள் எங்கே வரைக்கும் நடக்க போகிறீங்க? இளைஞருக்கு 25 மாவட்டம் போகிறோம். எல்லாம் தொடர்ந்து நடக்க போகிறீங்க. எத்தனை நாளில் குறிப்பிட்ட நாளையில்? நாங்கள் கணக்கு வச்சோம்னு சொன்னால் டார்கெட் பண்ணிடுவோம். அதனால் கஸ்டமர் எல்லாம் எத்தனை நாள் நாளும் பிரச்சனை தானே நடக்க போகிறீங்க. உங்களோட பேர் என்னது? எந்த பேர் பவிஷ்டன். தமிழ் போட சொன்னால் ஓரளவுக்கு ஆளுக்கு தெரியும், ஓரளவுக்கு இருக்கு. நான் வந்து சியாவு. நான் வந்து சியாவு. இது நம்மளோட கொடியமாரோட கொஞ்சம் பேசுங்க. வணக்கம். உங்கள் பேருங்க இந்த ரோட்டை பேருங்க அப்படி ஏறி இறங்குது. இல்லை வாகனங்கள் எல்லாம் வரைய கோன் அடிச்சுட்டு போங்க சரியா. நாங்கள் பாவம் அப்போ தான் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்த்து நிற்கலாம். பார்த்து கொண்டு அப்படி காய்ச்சி வர லேட் ஆகிட்டு. எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். என்ன நல்ல கதை. இப்போ நான் மாங்குளத்துக்கு நின்றுட்டு அப்படியே நாளைக்கு பவுனியாக்கு. பவுனியாவிலிருந்து அங்கே புத்தளம் குருநாகல் அந்த மாதிரி நண்பர்கள் என்னோட சேர்ந்துருக்கணும். சரி, சந்தோஷம் அண்ணா. சந்தோஷம். ஓகே அண்ணா, பாய். வணக்கம், எப்படி இருக்கேன்? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் இது. காலைக்கு என்னத்தை பத்தி கொண்டிருக்கிற? மூஞ்சி வத்து போட்டுது, கால் சுவத்து போட்டுது. பாருங்க ஆண்டு நிலைமை எப்படி இருக்கு உனக்கு? ஃபீல் சூப்பரா இருக்கு நண்பன். வண்டியை குறைக்கிறோம், 6 பேக் எடுக்கிறோம் சரியா. இந்த பேக்கை கலட்டி நான் கொழுவுற அளவுக்கு 6 பேக் எடுப்போம். ஜாழ்ப்பாணத்தை திரும்புவோம் மக்களே.
யாழ்ப்பாணத்துக்கு நான் 25 மாவட்டம் நடந்து முடிஞ்ச அப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு வருவேன். அவன் நடந்து முடிக்காடிமா பஸ்ஸில் ஏற்றி ரூமுக்கு அதை அனுப்புவேன். லைவா போட்டா இல்லை அவசரப்பட்டு வாய் விடக்கூடாது. நான் விட்ட மாதிரி விளங்குதா? பேருந்து காட்டுவேன் பஸ்ஸில் வரைக்கும் மாவட்டம் போட்டு தான் பெறுவேன். பாகிஸ்தான் அதாவது தமிழ் ரோஸ் இந்த சேனலில் பார்ப்பீங்க நான் நடக்கிறது. மாங்குளம் அவன் நடப்பான் வெளிக்கூட பண்ண என்ன வாங்க வாங்க கடை இங்கே சொக்ஸ் போட்டு சப்பாத்து போடுறாரா? நீ ஓகே தானடா தம்பி? இன்றைக்கு பஸ்ஸில் ஏற்ற மாட்டோம். இன்றைக்கு நடவுது அன்புள்ளா நீ. ஏன்னா நீ 32 கிலோமீட்டர் நடந்த நீ 7 கிலோமீட்டர் நடக்கிறோம். பெரிய வேலை இல்லை. அண்ணன் நல்ல நித்திர போல வேறங்க சட்டப்படி நித்திர ஓடுறாரு அண்ணா. இந்த காற்றுல நித்திர ஓடலேக்க இந்த இயற்கையான காற்றுல இந்த மாதிரி இயற்கையான இடத்துல நித்திர ஓடலேக்க சட்டப்படி தான் இருக்கும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றி அண்ணா, சந்தோஷம். இப்போ இங்கால மாங்குளம் பேருந்து பவனியா அப்படி அப்படி அப்படியே சேர்ந்த நன்றி. 25 மாவட்டம் போவேன். இன்றைக்கு மாங்குளம் நாள் கணக்கு இல்லை எனக்கு. நாள் கணக்கண்டா பேருந்து நான் இதாகிடுவேன். இதுக்காக போயிடணும்னு சொல்லி நான் முந்தின நாள் பின்னே இருந்து வாங்கினா ஒரு நாள்லேயே ஒரு நாள் அந்த கணக்குக்கு 62 கிலோமீட்டர் கணக்கு கடந்துட்டேன் நான். நேற்று தான் பிறந்தேன் வந்தேன் நான். இப்போ இன்றைக்கு சரி இதுக்குள்ள எங்கேயாச்சும் இப்படி சரி அண்ணா போயிட்டு வரேன். சந்தோஷம். ஓகே. இதில் வேறங்க போகிற வாயில் நாங்கள் இருக்கட்டும்னு சொல்லி யாரும் ஊஞ்சல் காட்டி வச்சிருக்கணும். அப்படி ஏதாவது குழந்தையில கட்டியிருக்கணும். நாங்கள் இதில் இருக்காமல் கிளிக்காமல் வலிக்கிடுவோம். இன்னைக்கு பிறந்த வாங்கிட்டேன் ரெண்டைக்கு நண்பர்கள் இருக்கின்றானே மாங்கலம் இருக்கலாம் போட்டு அப்படியே நான் பாரேன். நீ போனா தான் பிடிக்கலாம். சரி வந்துருக்கலாம். அதில் முருகன் டவுனில் கடை கால் பண்ண தான் தந்துட்டு போனேன். நம்பரை கால் பண்ணுங்க. நைட்டு எங்கள் இது நிற்கிறேன் இல்லையில. சரி வாங்க அதான் சொன்னேன். உனியாக அடிங்க வரணும். கண்டிப்பாக பாடம் நிற்கும் தான் டைம் வருவேன். சரி ஓகேண்ணா பாய் அண்ணா. இந்த போட்டை பாருங்க. இந்த போட்டில் பாருங்கோ யானைன்ற படம் போட்டிருக்கு. இந்த ரோட்டில் யானைகள நடமாட்டம் இருக்குதாம். இதில் போட்டிருக்கு பாருங்கோ. ஆகையால் அவதானமாக போகட்டாம் உங்களை. இதில் இந்த இடத்துல பாருங்க நண்பனால் அது எங்களோட பேக்கெல்லாம் காவினவர் தானே. அந்த நண்பன் பார்த்தீங்கன்னா நல்ல இடமா பார்த்து செட் பண்ணியிருக்கிறாரு. என்ன இல்லை பாருங்க இந்த இடம் எப்படி நல்ல மரத்துக்குள்ளே ஒரு கல் ஒன்று வச்சிருக்குது. இருக்கிறதுக்கு வச்சதோ என்னது வச்சோன்னு தெரியாது. ஆனால் சட்டப்படி இருக்குது இந்த இடம். மழை பெய்ந்தாலும் நல்ல பாதுகாப்பு. என்ன நன்மை இருக்கு இல்லையா? இருந்தால் கட்டமாடும். என்ன இருந்தால் என்ன கட்டமாடும் என்று சொன்னால் காலுக்கு பிடிச்சி போடும். வேண்டாம் எனக்கு நேற்றையான நிலைமை அந்த நிலைமை தான். இன்றைக்கு கொஞ்சம் பழகிடுது எனக்கு. சட்டப்படி கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு ஆறுதலாக போனோம்னா நல்ல இடம். என்ன இதில் படுத்துக்கிட்டு நல்லா இருக்கும். என்ன இதில் இன்றைக்கு இதை ரூமை போடுவோமா? அதில் கேம்பு முடிக்கிறது இதில் வடுக்கலாம். 4 பேர் வடுக்கலாம். இந்த பாட்டுக்கு போட்டா சரி. இங்கே வேறுங்க ஆளை படுக்க ஓட்டுட்டாரு. ஆனால் யானை எதுக்கால வந்து தூக்கு தெரியாது ஆக்களை. அது கனவிலான் மூசுற சத்தம் கேட்கும் போல. கனவிலான் கேட்கும். இதில் மற்றவர் நித்திர போல. சரி ஓகே. எப்படி இருக்கிறீங்க? இப்போ எத்தனை மணி வரைக்கும் வரதில்ல? நான் 7 மணிக்கு 2 மற்ற கதைச்சி பேச்சு வேற இப்படி ஆகிட்டுது. சரியா? நான் யாழ்ப்பாணம் போகிறீங்களா இல்லாட்டி? இல்லை இது இங்கே தான் இருக்கேன். போட்டோ வந்துட்டு இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது. குட்டி கடை உண்டு. இதில் ரம்புட்டான் எல்லாம் விற்கணும். இதில் வாய்ப்பானம் விற்கணும். இப்போ வாய்ப்பானம் வாங்கி கொண்டு போவோம். என்ன வாய்ப்பான் வாழைப்பழம் எல்லாம் போட்டுருக்கோம். என்னம்மா எங்கே போகிறோம் சொல்லுங்க. அப்போ நாங்கள் இல்லை நாங்கள் இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டம் நடந்து போகிறோம். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் யாழ்ப்பாணம் தான். இப்போ வாய்ப்பான் மட்டும்தானே கூட இருக்குது. வேறு ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. நேற்று கடத்தோட இருந்துச்சுங்க. கொஞ்சம் சாமான்ட்ட வாங்கி போட்டு. சரி என்ன இப்போ தான் போட்டது போல கடை? நேற்று தான் கடை திறந்துதான். அப்போ உங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பான் சாப்பிட போகிறோம். நாங்கள் வாய்ப்பான் வாழைப்பழம் வாய்ப்பான் ஆண்டாலே வாழைப்பழம் செய்கிறது. என்ன ஓகேம்மா வா. இதில் வேறங்க வாய்ப்பானே
அப்படியே நாங்கள் அங்கே போய் நண்பரோட பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்கன்னா நாங்கள் போய் இருந்து சாப்பிடுவோம். என்ன இது சீதாப்பழமா? ஓ இதில் பாருங்க சீதாப்பழம் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீதாப்பழம் அப்படி ஏதாவது சொல்லுவோம். மற்ற முருங்கைக்காய் இருக்குது, முருங்கைக்காய் நல்ல மடாப்பா. என்னதுக்கு நல்லா என்னதுக்கு நல்ல மட்டும் சொல்லுது? பச்சையா சாப்பிடுவோம். வணக்கம். நன்றி நன்றி. எப்படி இருக்கு? நடந்துட்டீங்க இல்லை நிற்கத்தான் கொஞ்சம் கால் இயலாமல் கிடக்கு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நான் நின்று நான் கால் சும்மா இயலாமல் கிடக்கு. நடந்தோண்டே இருக்கு. இப்போ நாங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல நாங்கள் வாய்ப்பான் வாங்கியிருப்போம். வாய்ப்பான இதில் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு, நல்ல ஒரு அழகான பஸ் ஸ்டாண்ட் உண்டு. இதில் இருந்து சாப்பிட போகிறோம். இது எந்த இடம்னா? இது வந்து கிழவங்குளம் பனிச்சங்குளம் டவருக்கு பக்கத்துல. டவரு பக்கத்தில். இதில் பாருங்க வாய்ப்பான வாய்ப்பன். இந்த வேப்பனுக்கு முள்ளிவாய்க்கால் தனியா இருக்கு. சொல்லுங்க கதையை. அது என்னன்னு சொன்னா முள்ளிவாய்க்கால்ல இந்த வேப்பனும் புளியண்டியும் வந்து 20 ரூபாய்க்கு வந்து அந்த நிறம் வேண்டப்படியுமே 20 ரூபாய்க்கு வாய்ப்பனும் புளியண்டியம்ன்றது இந்த நேரத்துல நீங்கள் இதுல போய் எங்க KFC-ல போய் KFC சிக்கன் சாப்பிடுற மாதிரி அந்த டைம். ஏன்னா சாப்பாடு இல்ல அப்படியான நிலவரத்துல அந்த இடத்துலயே குண்டு விழுந்தது. அந்த இடத்துலயும் இந்த நிறைய லைன்ல சின்ன பிள்ளைகள் அந்த சின்ன பிள்ளைகள் இந்த வாய்ப்பனுக்காண்டி லைன்ல இருந்த பிள்ளைகள் எத்தனை உள்ள சேர்ந்து அப்படி இந்த வாய்ப்பனுக்கு தனி ஒரு வரலாறு இருக்குது இலங்கையில. ஓகே கஞ்சியும் குடிச்சுக்கிறோம். தம்பி சொல்றாப்பா சும்மா சொல்ல. நீங்க போட்டோ பிடிக்கிட்டு சொன்னீங்க அதான் வந்தோம். அப்ப நான் யாரும் தெரியாது. பாத்தனியோ? எப்போ பாத்தனி? லைக் பண்ணி நண்பன் 2 பேரும் கூட தின்னாளுக்கு என்ன பேட் பண்ணி சாப்பிடுறா. நீங்க போட்டோ பிடிக்கல. போட்டோ பிடிச்சா வாங்க மாட்டியோ? போட்டோ விட பிடிச்சிட்டு போட்டோ இதுல வா. என்ன கதைக்கிறது? ஓ கதை. வீடியோ பாக்குறீங்க? என்ன வீடியோ பாக்குறீங்க? வேற என்ன வீடியோ? என்ன வீடியோ குறிப்பா சொல்லு. வேற பைக் வீடியோ பாக்குறேன். பைக் வீடியோ அந்த இது கொனட்டா. பைக் இப்போதான்டா வாங்கினான். இப்போதான் வாங்கினான் பைக். பைக் எங்க உங்க? பைக்கு கதை. நான் பைக்கை விட்டு நடந்து வரேன். ஐயோ நீ பாரு நடந்து பாவா நடந்து போவோம். கொழம்பு போறேன் பாவா. ஐயோ நடந்து கொழம்புதியடா. 25 மாவட்டம் போறேன்டா. எல்லா மாவட்டத்துக்கும் போகிறேன். வாங்களா வாங்க வாங்க. ரூம் அதில் ஒரு பார் பதில் ரூம் இருக்கு. பாரோட சேர்ந்து அங்க அவடத்துல நாங்க காய்ச்சறோம். காய்ச்சனீங்களா? சந்தோஷம் நண்பன். அது கதைக்கு எல்லாம் இதுல சங்கம் கொண்டு இருக்கு. இதுல போய் கொண்டு இருக்கேன். நாங்க அதுல கேட்டாங்க அது ரூம் இருக்குது. நிக்கிற இடத்தை அனுப்போம் பண்ணி. என்ன வேணும் நண்பனுக்கு? இருந்தா நான் நீங்க கொக்கோல வீடியோ போட அப்புறம் பாக்கல அப்டேட் ஒன்னும் வரல. அப்ப வரேன்னு தெரியல. இங்கல போட்டை பார்த்துட்டு இருக்க வர கொண்டு பார்த்தோம். போட் கிடந்த இதுல இப்போ சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் மாங்குளத்துக்கு போகிறதுக்கு இருக்குது. அதாவது நாங்கள் போகிற ரூமுக்கு நான் அப்போ போய்க்க அந்த ஸ்ட்ராவான்னு சொல்லி அப்போ ஓப்பன் பண்ணுவேன். அப்போக்கே நான் ஓப்பன் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் சாப்பிட்டதுக்கு மூவ் பண்ணல, ஒன்றுக்கு மூவ் பண்ணல. அப்படியும் அதில் ஆக்டிவ் டைம் தானே காட்டும். என்ன நாங்கள் நடந்த தூரம் மட்டும்தான் காட்டும், நடந்த டைம் மட்டும்தான் காட்டும். கிட்டத்தட்ட விடிய 7 மணிலேருந்து நடந்து கொண்டிருக்கோம். இப்போ நேரம் என்னதான்? நேரம் 4:55 5 மணி ஆகுது. 2 ஆறுதலாக வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நண்பன் நீங்களும் அப்படி மாங்குளம் மட்டும் நடக்க போகிறீங்களோ? மாங்குளம் மட்டும் நண்பன் நடக்க போகிறோம். மாங்குளம் தானே என்ன? அதாவது நான் வந்து ரூமில் போய் தங்க முடிந்தேன். அதே ரூம் நண்பன் அதாவது டிக்டாக்ல போட்டு நண்பன் அப்டேட் தந்திருக்காரு. அதாவது நண்பன் அதே ரூம் பார்த்து வச்சுக்கிறீங்களா என்ன? நான் முந்தி தாங்கியிருக்கோம் ரூம் ஒன்று இல்லை. அதாவது அவசரத்துக்கு ரிங்கோ போயிட்டு வரைக்கும் தாங்கியிருக்கிறோம். என்ன என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நல்ல கிளைமேட்டும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இதில் பார்த்தா தெரியும் எல்லாமே பச்சை பசேலண்டு இருக்குன்னு நண்பன். நல்லா இருக்குது. இந்த பின்னோக்கி நடந்தால் நல்ல ஃபிட்டாக எடுப்போம் தெரியுமா? அதாவது யார் தள்ளி விட்டாலும் விட மாட்டோமா? நீங்கள் யார் தள்ளி விட்டாலும் அடுத்த சாதனை ஒன்று செய்வோமா? நாங்கள் பின்னோக்கி நடக்கிறது அதெல்லாம் வேண்டாம். அவங்க இப்போ வந்தவங்க காணாமல் போகிறாங்க ஐயா. பின்னோக்கி நடந்து இலங்கை பின்னோக்கி நடந்து சுற்றி சாதனை படைத்த இளைஞர்
அப்படியே நடக்கலாம் அப்படியே நடந்து திடீரென்று மிரண்ட மண்டம் வர முடியல பின்னால் வந்த வாகனம் மோதி முன்னார். சரி பனிச்சவங்க மாங்குளம் பக்கத்துல தம்பி போயிட்டா எங்க இந்த தம்பி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ மோட்டர் சைக்கிள் இருந்து வந்தவர் டியூஷன் முடிச்சு வந்தவர் டக்குன்னு நான் மோட்டர் சைக்கிள் இருந்து பேசிட்டேன்னா பயந்துட்டேன்டா வேகில்ல நிப்பாட்டுனா கொண்டு போறான்னா அது இப்படி அப்படியா அப்படி கணக்கா நின்று இறங்கணும் இப்போ இந்த டக்குண்டு நான் இப்படித்தான் இருக்கா இங்கே இருந்து வந்தேன் முள்ளத்தில் இருந்த ரெகுலர் கோவிலில் லாமாசருக்கு போய் கொண்டு ஒரு பொங்கல் ஒரு கோயில் நடந்தது அதில் போய் கொண்டிருக்கல ஒரு தம்பியோட டக்குன்றாங்க இறங்கிக்கல அவனுக்கு கால் சில்லில் ஏறிட்டு அவனுக்கு பெருசாக காயந்தான் வந்தது சில்லு ஏறிட்டது அப்படி இறங்கிக்கல அவன் நின்றுறாங்க அவனு தம்பி அண்ணா வலிக்கிற வீடியோ போட்டோம் நல்லூருக்கு வந்து ஜசீர் தான் போட்டோம் தெரியும் 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 ஜசி ஜசி தெரியும் முல்லை ஜசி முல்லை ஜசி தெரியும் நன்றி தம்பி என்னோட சேர்ந்து நடந்து வரதுக்கு சந்தோஷம்டா தலைவன் 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 எங்க வெளிநாட்டுக்கோ எங்களோட ஊர் பனிப்புலத்துல இருந்து நண்பன் வந்திருக்கார் வெளிநாட்டுல இருந்து நண்பன் வந்திருக்கிறார் வெளிநாட்டுல எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கிறீங்க யாழ்ப்பாணத்துல இருந்தோ சரியா மாங்குளம் வந்து இறங்கியாச்சு என்ன சரியா மாங்குளம் போகாம வேற நான் வந்துட்டேன் 100 மீட்டர் நாங்களும் மாங்குளத்துல வந்து நிக்கிறோம் கணக்கா பாத்தீங்களா அடே நான் முன்னோக்கி நடக்கிறேன் நீ பின்னோக்கி நடந்து சாதனை உடைக்கிறியா நான் பின்னோக்கி தான் நடக்கிறேன் இப்படித்தான் நடக்க மாங்குளம் நண்பனை பாத்துறீங்களா அங்கே வந்து எங்க கனடாவோ லண்டனோ இல்லாட்டி பிரான்ஸோ ஜெர்மனோ ஜெர்மன் தான் போல பார்க்க தெரியும் ஜெர்மன் 5 வாரம் குடும்பம் பாத்துறீங்களா எப்படி என்ற ஆள்கிட்ட நண்பனும் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறான் நண்பன் இப்போ திடீர்னு முடிவா இல்லாட்டி நான் எனக்கு 2 நாள் வேலை இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிடி எழும்பினேன் நீங்கள் எப்படியும் நடக்க வாங்கினேன் நான் காலம் கொஞ்சம் வேலை நடந்தது அதான் முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறி உங்கள்கிட்ட வா அப்போ எத்தனை நாள் என்னோட பயணிப்பேன் தொடர்ந்து நடப்பேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்ன சப்போர்ட் தருவேன் முடிஞ்ச அபிலாசே நடக்கிறாமே என்ன அபிலாஸ் எங்கே போறீங்க பேக்கில் அனுப்பியாச்சு இலங்கை அடிக்கி வாழங்க மாங்குளத்துக்கு வந்துட்டோம் வயலேருந்து ரூமுக்கு போறதான் கொஞ்சம் கஷ்டம் போவோம் நடப்போம் நான் இப்போ நான் நடக்கிறேன் நீங்க பனிப்பில கோயில் அம்மன் திருவிழா அப்படின்றதுங்கிற அம்மன் கோயிலாம் சிறப்பாக முடிச்சுட்டு வலிக்கு வார வருஷம் கிணறு வருவாங்க இந்த வருஷம் ஜனம் பத்தாது உண்மையாவே முழு பேரும் வாங்க வீடியோ எடிட் பண்ணி ஆகணும் போயிருந்து இப்போ வீடியோ எடிட் பண்ணணும் அதுக்கு போய் நித்திர ஓடுறதுக்கு அப்படி ஒரு 11 மணி ஆகும் 8 மணி நித்திர ஓண்டுட்டு தான் நான் 8 மணி அப்படி 6 மணி கிளம்புறோம் நடக்கிறோம் நித்திரை முக்கியமாடாப்பா போய் வீடியோ எடிட் பண்ணுவோம் காலை நாங்கள் கவனியாக போயிட்டு அப்புறம் ஈவினிங் ஓகே நண்பன் நாங்கள் கணக்கு காய்ச்சிட்டோம் சந்திப்போம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது மாங்குளம் வரும்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் சரியா இப்போ நாங்கள் மாங்குளம் போட்டுக்கு வந்துட்டோம் எங்கே நாங்கள் ரூமுக்கு போகணும் ரூமுக்கு போன அப்புறம் நாங்கள் சந்திப்போம் என்ன பேர் தம்பி ஹரிஸ் எப்படியா வாங்க படம் முடியும் சொன்னா நான் சகோதரங்களோட ரூமுக்கு போய் கொண்டிருக்கேன். இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியா ஒரு 2 கிலோமீட்டர் தான் பெறும் ரூம். சகோதரன் 3 அவங்க 2 கிலோமீட்டர் கூப்பிட்டு எனக்கு டக்கண்டு அழைச்சி போட்டுரு. ஓகே நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு சந்திப்போம். என்ன என்ன வெளிக்கிடுறீங்களா? போயிட்டு வாங்கடா, போயிட்டு வாங்கடா, எல்லாம் போயிட்டு வாடா. பஸ் வேற போதும். நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட எந்த இடத்துல நடக்க தோங்கன்னு தெரியல, ஆனால் மாங்குளம் மட்டும் நடந்து வந்திருக்கிறார். என்னடா படகு ஆக்சன் மாதிரியாரு
மாங்குளத்தை வந்து சேர்ந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட சம்பில் துறையில் இருக்கிற மாதிரி ஒரு சிவன் ஒன்று இருக்குது வேறுங்க. நல்ல ஒரு அழகான சிவன் உண்டு. என்ன சொல்லு? மாங்குளம் மகா வித்தியாலயம். அது நீ படித்த ஸ்கூலா இல்லை நான் படிச்சு கொண்டிருக்கிற ஸ்கூல் நண்பன்? மாங்குளம் மகா வித்தியாலயம் நண்பன் தம்பி படித்து கொண்டிருக்கிற ஸ்கூலாம் பேருங்க எல்லாரும் சரியா? நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இரவு சாப்பிட முடிப்போம்னு சொல்லி வந்திருக்கோம். சமுத்தி ஆரோக்கிய உணவகம். இதுக்கு கனதரம் வந்திருக்கேன். நல்ல அருமையான சாப்பாடு அம்மாச்சின்னு சொல்லுவோம். இங்கே வேறங்கோ போய் சாப்பிட என்ன சாப்பிட்றேன்னு காட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சியில் வந்து நாங்கள் இப்போ பூரி சாப்பிட்றோம். அதில் ஒன்று வாங்கலாம். அப்போ எனக்கு ஒரு பிளேண்டி சொல்கிறேன், இஞ்சி போட்டு பவிக்க பிளேண்டி. எனக்கும் பிளேண்டி எல்லாம் சாப்பிடுவோம்பா. இஞ்சி போட்டு பிளேண்டி. இஞ்சி இருக்காக்கா? எத்தனை பிளேண்டி வேணும்? இஞ்சி போட்டு எத்தனை பிளேண்டி உங்களுக்கு? எல்லாரும் சொல்ல பிளேண்டிய மாதிரி ஒரு எனர்ஜியான சாமான் எதுவும் எத்தனை நினைக்கிறோம்? ரோல் அதே வேண்டாம். என்ன சாப்பாடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணு. பனங்காய் பணியாரம் இருக்கடா. அது பேருந்து சாப்பிடுவோம். இன்றைக்கு பனங்காய் பரிகாரம் வேண்டாம். நாளை சாப்பிடுவோம் பனங்காய் பரிகாரம்மா. சுட்டு சாப்பிடுவோம். நான் கூட சாப்பிடுவோம். போட்டு பிளேண்டி சொல்லு. 1 2 3 4 5 6 அவர் எடுத்துட்டார பிளேண்டி. 6 பிளேண்டி சொல்லு. இஞ்சி போட்டு போடு. இஞ்சி போட்டு சும்மா எனர்ஜியா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பூரி சாப்பிட்றோம். பூரியோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பல் இஞ்சாலை ஒன்று வந்து சாப்பிட்டு பார்ப்போம். கிழங்கு கருவா நல்லா இருக்கு. சுட்டு செய்யப்பட்ட பனங்காய் பணியாரம். யாரால? நண்பனால். பள்ளிக்கூடத்தில் எங்கள்கிட்ட பள்ளிக்கூடத்தில் நண்பனால் அனுப்பி வைக்கப்பட்ட பனங்காய் பணியாரம். இவன் பனங்காய் பணியார கதை சொல்கிறாரு. இஞ்சாலை வந்துருக்கு எங்களுக்கு. நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்குளம் பாதுகாப்பு பிரிவுலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தேன். அதாவது போலீஸ் சார் கால் பண்ணியிருந்தவ வரைக்குள்ள அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போட்டான். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக எனக்கு ஒரு 2 நேரத்தில் கோல் அடிக்கிறேன். காரணம் என்ன பாதுகாப்பு கருதி. அதாவது நான் ஒழுங்காக போகிறேன்னா போய் சேர்றேன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் சொல்லி பார்க்கறதுக்காண்டி உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படி நாங்கள் போய்க்கல அங்கே போயிட்டு போவோம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் எங்களை விட்டு பிரிக்கணும். திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிளிநொச்சி திருவையாறு போகிறார். கிளிநொச்சியிலேருந்து சேஃபாக வந்து மாங்குளம் வரைக்கும் கொண்டு வந்து உங்களை விட்டாச்சு. சொன்னீங்களா? நான் சேர்ந்தே நடந்து வந்து விட்டாச்சு. அப்போ என்னையும் நான் போயிட்டு வாங்க. சந்தோஷம். திருப்பி சந்திப்போம். கட்டாயம் திருப்பி சந்திப்போம். நீங்கள் திருப்பி கிளிநொச்சி போடுறோம் இல்லை அது வேற ஒரு இடத்துல நீங்கள் மரம் நடுக செய்யல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கட்டாயம் கண்டிப்பாக. ஓகே ரைட். பாய். ஓகே. அடுத்த வீடியோவில் வவுனியா இல்லை. ஓகே ரைட். உங்களோட அதாவது வந்து உங்களோட பயணம் வந்து வெற்றிகரமாக வந்து முழு மாவட்டங்களையும் சேரணும். முழு மாவட்டத்துக்கும் அந்த சரியான உங்களோட சிந்தனை என்னவோ அது அவர்கள் சரியாக எல்லா மக்களுக்கும் சுவரணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட உங்களை வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. கமான். எது வந்திருக்கிறீங்க? மாங்குளத்துலேருந்து அண்ணா என்னை சந்திக்க வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷம். என்ன கனடாவை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? என்ன நன்றி அண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக அதாவது நாங்கள் பார்த்தோம் பிழைச்சி போட்டு நண்பன் யாரோ அது பரவாயில்ல. நண்பன் அது பிரச்சனை இல்லை. நண்பன் யாரோ புக் பண்ணவன் நண்பன் சந்தோஷம். நண்பன் இதில் நண்பன் எனக்கு அதாவது இதில் ஒரு இடத்த தங்கலாம் சொல்லியிருக்கார். அதாவது நாங்கள் நல்ல வழியாக குளிச்சு முழுகி போகணுன்றதுக்காண்டி இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். பெஸ்ட்டாக பிரச்சனை நடந்து அங்கே நாளைக்கு சும்மா இருக்குதா இன்றைக்கு நடந்தா சந்தோஷம். நண்பன் நன்றி சந்தோஷம். ஓகே நண்பா. பாய். நன்றி நண்பா. இனிமேல் வரைக்கலாம் திரும்பி மறுபடியும் வருவோம். சாதிப்போம். வருவோம். நானும் பலிக்கிறேன். ஓகே ரைட். பாய் ப்ரோ. பாய். கொஞ்சம் சேஃப். நீங்களும் வலிக்கிறீங்களா? ஓகே. நீங்களும் தெரியுது நடக்க வேலையை அப்படின்னு 2 காலம் நமக்கு நான் எடுத்துருக்குது. வீட்டை போயிட்டு தான் மசாஜா போட்டு தான் கால் ரிலாக்ஸ் ஆகும். பயணம் வெற்றி அளிக்கணும்னா நான் இடையில வருவேன். சந்திப்பேன். கண்டிப்பாக சந்திப்போம். நான் போயிட்டு வரேன். என்ன ஓகே. அப்படி டைம் எல்லா நண்பர்களும் கட்டி பிடிச்சி வரும். வாழ்த்து. ஓகே போயிட்டு வரேன். எங்களோட கிளிநொச்சியில் இருந்து நடந்து வந்தேன். லீவ் ஆகிறேன். வெறும் கிளிநொச்சியிலேருந்து வந்தார். உங்களோட கூட வந்ததாரு இங்கே இவன் இல்லை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தேன். நாங்கள் ரூம் பக்கத்தில் வரப்போது 1.5 கிலோமீட்டர். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரூமில் ஃபுல் புக்கிங்காக நாங்கள் வேறு ஒரு ரூமை தேடி போகிறோம். இதே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஆனால் நாங்கள் வடிவாக குளிச்சு முழினா தான் நாளைக்கு நாங்கள் அடுத்த பயணத்தை வழிவிடக்கூடிய மாதிரி இருக்கோம். அதையால் நாங்கள் நல்ல ரூமை தேடி போகிறோம். அப்படி ரூம் தராட்டி சரி வராட்டி கடைசியாக வவுனியாவில் தான் ரூம் எடுக்கிறவங்கள நடந்து போவோம் இரவு உள்ள. என்ன அண்ணா சிரிக்கிறார்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பொலிஸ் நிலையத்துக்கு வந்துட்டோம். மாங்குளம் உள்ளுக்கு போயிட்டு நான் சந்திக்கிறேன். உள்ளுக்கு காவல் எடுக்கலாது. ஓகே ரூம் தான் செட் பண்ண தெரியும் அண்ணா ஒரு ரூம் ஒன்று செட் பண்ணி தர மாட்டீங்களா? இல்லை நிற்க கேட்காம இருக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல கிட்ட இருக்கிற மாதிரி அதில் ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை பக்கத்தில் அங்கே 1.5 கிலோமீட்டரில் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார் அது அது 6 கிலோமீட்டர் ஜப்னா இதுல பார் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்காங்க. சும்மா கேட்டு பார்ப்போம் போய் நாங்கள் கன்னடத்தில் அதுல கேட்டு பார்ப்போம். இல்ல அதிகாரி மேல அங்காடி அங்கே எங்கேயா வெளியில் தங்குவோம் உங்கள்கிட்ட கேட்டால் எவ்வளோ நடந்து வரோம்னு சொல்லி. ஓ வரியா சார் இப்ப இதுல இப்ப அம்மாச்சியில் சாப்பிட்னா அம்மாஜியில சரி சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் காய்ச்சிட்டு வந்துட்டோம். அதாவது அவங்க சொன்னாங்க என்னத்துக்கு விசாரிக்கிறேன்டா, அதாவது உங்களோட பாதுகாப்பு கருதி தான் விசாரிக்கிறேன். நல்ல காய்ச்சங்களை வழி அனுப்பினாங்க. தமிழ்ல கதைச்சவன் சந்தோஷம் எங்களுக்கு. என்ன எப்படி சுகம் இன்றைக்கு எங்கே தங்க போகிறோம் நாங்கள் உங்களோட வீட்டில்? என்ன அதாவது ரூம் பிழைச்சிட்டு தான் ஆகியால அண்ணாண்ட வீட்டில். அதாவது இங்கேயால அந்த மாங்குளம் பார் இருக்குது தானே, அதுக்கு முன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்குது, அங்கே தான் தங்க போகிறோம் நாங்கள். சந்தோஷம் என்ன இந்த வீடு தந்ததுக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இந்த காலநிலை நான் முடிச்சு கொள்ள போகிறேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று கூட வச்சிருக்குது. ஓகே பாய், சந்திப்போம். பண்ணிவிட்டேன். என்னடா அதை போட்டோன்னு நிற்கிறா? ஏதோ 4K 60 விழுந்தோம் இன்னைக்கு.